Hi, this is Guru and you're watching me on Grounded TV. ஸோ இப்போ சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஏதோ 8 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ எடுத்து சிதம்பரம் வீடியோ தான் எடிட் பண்ணி போட்டேன். அண்ட் அம்மாவும் அப்பாவும் சேனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அண்ட் நான் மட்டும் தான் இப்போ சேனலில் இருக்கேன். ஸோ இது வந்து ஆஸ் த நேம் டைட்டில் இட் இஸ் அ ரூம் டூர். ஸோ இப்போ வந்து டைம் வந்து என்ன 11:40 ஆகுது. அண்ட் நான் ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வெளில போகிற எல்லா வீடியோஸுமே வந்து இட்ஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் டு ஆக்சுவலி ஷூட் இட். பட் இந்த வீடியோ இந்த மாதிரி நான் கேஷுவலாக பேசுகிற வீடியோ வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஷூட். அண்ட் என்னோடய ரூம் வந்து இது வரைக்கும் நான் காமிக்க நினைச்சிருக்கேன். ஹவுஸ் டூர் போட்ட வீடியோ நான் கடைசியாக காரைக்காலில் இருக்கும்போது போட்டேன் 2013 14. அதுவே ரொம்ப பிளான் பண்ணி போடுவேன். அப்புறம் வீட்டில் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரூம் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் alone for quite some time வச்சுக்கோங்க. லைக் this is the first time I'm having a room all by myself. எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். and it is 2024. ஓகே, I'm almost 30 and இப்போ தான் வந்து எனக்கு தனி ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. பட் ஐ டோன்ட் என்னோட ரூமில் நான் ரொம்பலாம் இருக்க மாட்டேன். காலைல ஆஃபீஸ் போனோம்னா நைட்டு தான் வருவேன். அண்ட் வீக்கெண்ட்ஸில் நான் வெளில எங்கேயா போனேன் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் அட் த comfort of my home. But anyways, I wanted to show you my entire place, and இந்த வீடியோ இஸ் கோயிங் டு சர்வ் ஆஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ இது நான் இப்போ எடிட்லாம் பண்ண போகிறதில்ல. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரேண்டம்லி ஷோ யூ வாட் இஸ் இன் திஸ் பிளேஸ். பட் நான் டோட்டலாக காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி இது வெளில ஹால் இருக்குது. பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ மை ரூம். ஸோ இதுதான் என்னோட என்டையர் வியூ பாயிண்ட் ஆஃப் மை ரூம். ஓகே, ஸோ இதில் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ரூம் வந்து நான் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் தான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு முன்னே மெசேஜ் பண்ணியிருந்தேன். நானும் அம்மாவும் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ சரி, ஓகே இந்த ரூமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அண்ட் மெசேஜ் பண்ணப்போ என்னோட ரூம்மேட் இஸ் ஆல்சோ வெரி சில். அண்ட் ஹீஸ் ஆல்சோ சரி லைக் நீ வந்தால் நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். நானும் ஐ ஃபெல்ட் பிகாஸ் லைக் நீங்களும் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எடுத்துலாம் சொல்லிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் 6,000 rupees. ஓகே, அண்ட் ஐ கிட் யூ நாட் 6,000 rupees ஃபார் ரெண்ட் ஃபார் திஸ் என்டையர் ரூம். அண்ட் இட்ஸ் வெரி ஃபக்கிங் அமேசிங் ரூம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் இடம் ஆக்குபையிங் திங் இது வந்து என்னோடய பெட்டு. ஸோ இந்த பெட்டு வந்து நான் ஆக்சுவலாக நான் பெட்டு கீழே ஒரு தரையில் ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பெட்டு. இது வந்து என்னோடய ரூம்மேட்டோட ஒரு பழைய மேட்ரஸ்ஸு. ஸோ அதை தான் ஃபஸ்ட் நான் வச்சு தூங்கிட்டு இருந்தேன். பட் அப்புறம் யாராவது வீட்டுக்கு இங்கே வராங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரே ஒரு சேர் இருக்குது. இது வந்து ஒரு 1,200 நான் வாங்கின சேர். ஓகே, நான் மொத்தமாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது 1,200 வாங்கிச்சாங்க. அண்ட் இது ஒரு மோடா, இது 2 தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை. ஸோ அப்போ நான் வந்து சிங்கிள் பெட் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் சரி ஓகே வாங்குறோம் பெருசாக வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு காலில் அவுட் ஆஃப் ரேண்டம் எழுந்திரிச்சிட்டு அந்த ஒரு நம்பர் சேவ் பண்ணிச்சு இந்த கட்டில் வாங்குறதுக்கு. 4,500 நம்ம சிங்கிள் பெட் இருந்துச்சு. பட் 8,500 பெட்டு அண்டு மேட்ரஸ் சேர்த்து 8,500 வித் டெலிவரி 8,000 rupees இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் பே பண்ணணும்னு சொல்லுவேன். எனக்கு தெரியல எனக்கு எப்படி குவாலிட்டி இருக்கும் அப்படின்னா. ஸோ இதுதான் அந்த பெட்டு. ஸோ இது வந்து 8,000 தான். பட் நான் வந்து எல்லாமே ஃபுல் பிளாக் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் மை பிளாக் ஆர்கனைசிங் இது நம்ம அடுத்து போவோம். ஸோ ஃபுல் பிளாக் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சனால ஐ வாண்ட் டு பை எவ்ரிதிங் இன் பிளாக். பட் இது வந்து கரூரில் தான் வாங்கினது. பட் எல்லாமே பிளாக்கில் கிடைக்கல. இந்த இது அதாவது 2 வந்து இலவம் பஞ்சு. இது வந்து இந்த ஹார்டாக இருக்கிற பஞ்சு, இது வந்து அந்த லைட்டாக இருக்கிற பஞ்சு, என்ன கண்ட்ராய் கொஞ்சம். ஸோ இது எல்லாம் தான் இருக்குது. அண்ட் பெட் இட்ஸ் ஃபேர்லி குட். அண்ட் இதுக்கு இன்னொரு ஒரு மேட்ரஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும். அண்டு இதுதான் மை என்டையர் பெட் செட். இதுதான் வந்து பெரிய இடம் போயிருக்கிறது. மற்ற இடம் சின்ன இடம் தான். அண்ட் என்னோடய வீடு நான் எடுக்கிறப்பே வந்து நான் எதுக்கு தனி ரூம் எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஈஸிலி பீன் பிஜி. பட் பிஜியில் இருந்தால் நல்லா என்னோடய கம்ப்யூட்டர் வைக்க முடியாது. ஸோ ஐ ரீசென்ட்லி பாட் கேமிங் பிசி இன் January 1, 2023. ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் தான் வாங்கினேன். இட்ஸ் பீன் அரவுண்ட் 1 year 2 months அண்ட் இட்ஸ் பீன் awesome since I've had this. நான் ஒர்க்கிங் இதில் பண்ணிடுவேன். என்னோடய கேமிங் எல்லாமே இதாகிடும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த பிசியோட இது பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் மானிட்டர். திஸ் இஸ் 24 inch மானிட்டர். இது நான் 27 inch மானிட்டர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சது. பட் 27 inch ஆர்டர் பண்ண முடியல. பட் என்கிட்ட வந்து 24 ஏதோ தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே வந்து 2 மவுஸ் இருக்குது. இந்த மவுஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுவே 2 ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவுமே தெரியாமல் ஆர்டர் பண்ணனால 2 வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ பிசி வித் 12 GB கிராஃபிக்ஸ் and Ryzen 5 என்னது Ryzen 5 6700X Ryzen 5 7700X நினைக்கிறேன். that's the entire thing. And it's a very fairly good PC with a decent spec.
ஐ திங்க் எனக்கு இன்னும் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு லாஸ்ட் பண்ண நினைக்கிறப்பே ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ ஐ ஸ்பெண்ட் ஐ திங்க் இது எல்லாமே டேபிள் எல்லாமே சேர்த்து 1.4 lakhs வந்துச்சு நினைக்கிறேன். இது சேர் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் வெரி குட் பிசி அண்ட் ஐ ஹாவ் அ கேமிங் கீபோர்ட் ஹியர் அண்ட் ஒரு கேமிங் மவுஸ் அண்ட் குட் மானிட்டர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது வந்து ஐ பாட் திஸ் ஸ்பீக்கர்ஸ். அது வந்து ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கர்ஸு. இது ஐ திங்க் அது ஒரு 3000 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ். ஏன்னா எனக்கு வந்து பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே சத்தமாக பாட்டு போட்டு கேட்குறேன். ஏன்னா அம்மாவுக்கு பாட்டு ரொம்ப சத்தமாக தான் பிடிக்காது. வீட்டில் யாரும் பெருசாக பாட்டு கேட்க மாட்டாங்க, வீட்டில் டிவியும் கிடையாது இல்லையா. ஸோ தட் இஸ் தேர். அண்ட் அதுவும் புதுசாக தான் வாங்கினேன். அந்த சார்ஜர் இருக்குல்ல, அதுவுமே ஜிஎம் தான் வேணும்னு சொல்லி புதுசாக வாங்கினேன். இட்ஸ் வெரி ஹை குவாலிட்டி ப்ளக் சாக்கெட், ரைட். அண்ட் இந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எதாவது வச்சுருப்பேன், ஏதாவது ஒரு வாட்ச் கிடக்கும், வாட்டர் கேனு, டிஷ்யூஸு. இந்த டிஷ்யூ எதுக்கு வாங்கினே தெரில, 4 சேர்ந்து கிடச்சிச்சு. அது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் தெரியும், அங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ 3 ஒன்று காரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கம்பெனியோட ப்ரோஷரு, ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் சம் டம்பிள்ஸ் ஹியர். ஸோ ஐ ரீசன்ட்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். இது ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தேன். காரில் நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு வெளியே வச்சோம்னா அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. பட் ஐ ரீசன்ட்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். அண்ட் இது இங்கே உள்ளே இருக்குங்களா, இட்ஸ் கோயிங் ப்ரிட்டி ஈஸி ஃபார் மீ டு ஆப்ரேட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ மைக் விச் இஸ் நாட் கனெக்டட் yet, பட் ஐ ஹாவ் டு கனெக்டட். அண்ட் இது வந்து ஊர்லேருந்து கிளம்புறப்ப அம்மா கொடுத்துட்டாங்க. இந்த பாத்திரம்லாம் வச்சு நீ வந்து நல்லா சமைச்சுலாம் சாப்பிடணும் அப்படின்னாங்க. பட் அந்த பாத்திரத்தை நான் எடுத்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. அண்ட் கமிங் பேக் டு மை இதுதான் வந்து பெரிய பார்ட்டு, இது செகண்ட் பெரிய பார்ட்டு. அண்ட் அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல, அதெல்லாம் திருப்பி வீட்டுக்கே கொடுத்துடலாம். இந்த பாயுமே என்னோட ரூம்மேட்டோட தான் நினைக்கிறேன். சும்மா தான் கிடக்கு, யாராவது வந்தாங்கன்னா நான் கீழே வச்சு படுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஐ கேன் யூஸ் திஸ் மேட்ரஸ். அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பிசியோட மானிட்டரோட இது வந்து சிபியோட இது. அண்ட் as you can see, this is my entire collection of black dresses. அண்டு இது வந்து பெருசாக நான் அதில் சொல்கிற ஒன்றுமே இல்லை. பேண்ட்ஸ் இருக்குது அண்ட் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பியூர் பிளாக். ஸோ ஐ ஹாவ் நான் இப்போ ரீசெண்டாக தான் டி நகர் போயிருந்தப்போ எனக்கு இந்த ட்ராக்ஸ் ரொம்பலாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் எவ்ரிதிங் வில் பி எக்ஸ்பென்சிவ். 499, 599 இருக்கும். ஒரு கடைக்கு போனேன், போயிட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 250 சொல்கிறானுங்க. சரி 6 கொடுத்தா 230 கொடுக்கலான்னு கேட்டேன். ஓகே கொடுப்போம் அப்படின்னா. சரி 8 கொடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் சரி நான் 10 கொடுத்துருங்க அப்படின்னு. 10 கொடுத்துட்டு 220 ரூபா போட்டாங்க. ஸோ 10 சேர்த்து நான் 2000 வாங்கினேன். ஸோ இட்ஸ் வெரி அமேசிங் டீல் அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர். ரீசனாக டிஷர்ட்ஸ் கூட ஒரு 10 ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்போ எடுத்துலாம் எல்லாத்தையும் காமிக்க முடியாது. எல்லாமே இப்போ தான் அம்மா வந்தாங்கல்ல, அம்மா வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தேட். அண்ட் இதுக்கு ஸ்க்ரீன்லாம் வேறு இருக்குது. ஸ்க்ரீன்லாம் போடணுன்னா போட்டுக்கலாம். இருங்க, நானே போட்டதே இல்லை. போடுவோம்மா போட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட்டா லெட்ஸ் சி ஃபுல். ஆமாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தானே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகலையோ. பட் ஸ்டில் இது நம்ம போட்டு யூஸ் கிடையாது. நம்ம அப்படியே எடுத்து போடுறதுக்காக நான் வச்சு கழட்ட கூட இருந்தாங்க. அண்டு இது பேஸ்ட் வந்து அம்மாவோடதுன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அண்டு கமிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி திஸ் இஸ் தி போஸ்டர் வால் தட் ஐ போட்டு பில்டு. அண்டு இந்த இடத்துல ஒன்று நிறைய போஸ்டர்ஸ் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் எனக்கு தனியாக எங்கேயும் ரூமில் எனக்கு எதுவும் போஸ்டர்ஸ்லாம் போடுறேன் இது இருந்ததுனால எதுவும் பண்ணலை. பட் நான் இதில் உங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ த நம்பர் 1 திங் தட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த மோஸ்ட் இஸ், நான் வந்து விஜய் ஃபேன் நிறைய தெரியும். ஸோ வி ஹேவ் விஜய் ஹியர், ஃபோக்கஸ் இட், அண்ட் வி ஹேவ் விஜய் தேர் அண்ட் வி ஹேவ் விஜய் தேர். ஸோ இந்த போஸ்டர் நான் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கூட இருந்திருக்காரு நினைக்கிறேன். ஒரு 15 நாளுக்குள்ளே விஜய் நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன் ப்ளீஸ், இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹோப்பிங் டு ஃபில் அ லாட் ஆஃப் தீஸ் posters with Vijay, but that's fine. I really like a lot of his other movies that I used to enjoy. And அதுக்கப்புறம் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ தேர் இஸ் கேமிங், மாடர்ன் வார்ஃபேர் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ரே வில்லியம் ஜான்சன். நான் 2011 யூடியூப் ஓஜியாக பார்த்தப்போ ரே வில்லியம் ஜான்சன், பியூடிஃபை எல்லாமே இருக்குது. அண்ட் எமினம் who is one of my biggest idols, I guess. ஸோ அவனோட இதுவும் இருக்குது. அண்ட் ஜார்ஜ் காலன் and Bill Burr, இவங்க 2 பேர் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ். I kind of understood a lot of things about life with these 2 people. And கேமிங்கில் வந்து இங்கே I also have Spider-Man. I was never a fan of Spider-Man, but நடுவில் இந்த கேம் நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்பைடர்மேனோட ஸ்விங்கிங் மெக்கானிக்ஸ், ஸ்பைடர்மேனோட என்டையர் சூப்பர் பவர் ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாமே இதில் தான் தெரிஞ்சு. ஸோ ஐ பிகேம் a fan. பட் நான் படம்லாம் எதுவும் பார்த்ததே கிடையாது. I just like the gaming part of it. I just like Spider-Man, the games, right? And this மாவலோட இது மட்டும்.
அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹாவ் கிராட்டோஸ் இஸ் காட் ஆஃப் வார். அண்ட் நம்ம என்னோட ஹசில் எல்லாத்துக்கும் என்னோட கோர் பேஷன்ஸ் அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன் எல்லாத்துக்கும் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து கேரி வி. And he says patience is a core ingredient to success, which is so true. And one of his biggest quotes that I always like is this: make positivity louder. And இது எல்லாத்தையும் சொல்கிறப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், அதாவது நெகட்டிவிட்டி வந்து ஈஸியாக லவுடாக இருக்கும், பட் we have to make positivity louder அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். And one of my favorite shows is Friends, as you can see. And the last but not least is Goku and Vegeta. எனக்கு Vegeta ரொம்ப பிடிக்கும், பட் Goku is also an amazing character. எல்லாத்தையும் சொல்கிறேன்னா and Michael Scott, that's what he said, the iconic. So இதெல்லாம் தான் என்னோட ரூமு. ஸோ திஸ் வாஸ் ஜஸ்ட் அ குவிக் வீடியோ தட் ஐ வாண்ட் டு ஷேர். நான் இது பெருசாக எடிட்லாம் எதுவும் பண்ண போகிறேன், நான் அப்படியே தான் அப்டேட் பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என் ரூமில் இருந்ததே இல்லை, நான் இதே வீடியோ எடுத்து தெரிஞ்சதே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் தனியாக பிரிண்ட் பண்ணிட்டு நல்லா இல்லை, ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். ஸோ யா, anyways, thank you so much for watching. This is me, Guhan, everybody for Comdog, signing off. Take care, bye.